சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜீவ வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக செய்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகள் அல்லது ஸ்லாக்கியங்கள் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசுவுக்குள்ளே இருக்கிற நமக்கு உச்சிதமான ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியவான்கள். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த ஆவிக்குள்ளே பாருங்க, தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த தேவனுக்குள்ளே எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம், அநேக சபைகளில் போதிக்கப்படாத ஒரு சத்தியம். பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட நீ அழுது கேளு, நீ உபவாசம் போட்டு கேளு, கெஞ்சி மன்றாடு ஆண்டவர்கிட்ட, அப்போ தான் ஆண்டவர் மேலே இறக்கப்பட்டு ஏதாவது உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. கவனிங்க, நிறைய மக்கள் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியம் அப்படி சொல்லலை. பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக we were bankrupt. அதாவது ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். நம்ம ஆவியில் ஏழைகளாய், அதனால தான் போட்டிருக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார் இல்லையா? அது இந்த ரட்சிக்கப்படாதவங்க தான் சொல்கிறாரு. ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆவியில் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க. தே ஆர் புவர் இன் ஸ்பிரிட். அவங்க ஆவியில் ஒன்றுமே இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இல்லைன்னாலே அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். பாவம் தான் இருந்துச்சு. பிசாசினுடைய ஆளுகை பாருங்கள், பிசாசினுடைய சுபாவம், இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால ரட்சிக்கப்படுவதற்கு முன்னான ஒரு நிலைமை அது ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை பாருங்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்கள், நம்முடைய ஆவி ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஆவியாக மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எங்கே வந்துருச்சு ஐஸ்வர்யம்? நம்முடைய ஆவிக்குள்ளே வந்துருச்சு. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். பாருங்க, அவர் நமக்குள்ளே வந்துட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்துச்சு? இயேசுவே நீர் ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொன்ன மாத்திரத்தில் அருமையான பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து விட்டார். இது புத்தி கெட்டாத ஒரு காரியம். பாருங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ள முடியாது. சத்தியம் சொல்லுகிறது, நாம் அதை அப்படின்னு செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். சத்தியம் சொல்லுகிறது தான் சத்தியம். சத்தியத்துக்கு புறம்பான எதுவும் சத்தியம் கிடையாது. அப்போ நம்முடைய ஆவிக்குள்ளே தேவன் வந்து விட்டார். அருமையானவர்களே, எல்லா ரிச்சஸும் அவருக்குள்ளே இருக்குது. அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அப்போ நாம் பாருங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஐஸ்வர்யமுள்ள ஆவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் எபேசியர் 1:3 நாம் விதமாக வாசிக்கிறோம். எபேசியர் 1 போவோம். எபேசியர் 1:3 அற்புதமான ஒரு வசனம். எத்தனை 1000 முறை பார்த்தாலும் பாருங்கள், திரும்பவும் பார்க்க தோன்றுகிற ஒரு வசனம். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே என்பது ஹெவன்லீஸ் என்று வருகிறது. ஹெவன்லீஸ்னா ஆவி மண்டலம். அப்படின்னா நம்ம ஆவி தான், நம்ம ஆவி தான் ஆவி மண்டலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் சரீர மண்டலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ நம்முடைய ஆவிக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும், எல்லாரும் சொல்லுவாங்க சகல ஆசீர்வாதங்களினாலும். அப்போ பாருங்கள், என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட சரியாக படிப்பு இல்லை, எனக்கு நல்ல சப்போர்ட்டர்ஸ் இல்லை, எனக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை. பாருங்கள், இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
அதான் ஒரு பிரசங்கருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். பேரி பென்னட்ன்றவர் பாருங்கள், அவர் வந்து காலேஜிலேருந்து ட்ராப் அவுட்டு, காலேஜை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, போய் சேர்ந்துட்டு பாருங்கள் ஏதோ பல இயலாமையினால் காலேஜ் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே காலேஜை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் சொல்கிறார், என்னை மாதிரி வெளியே வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றும் படிக்கலைங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்க, ஆனால் அதுக்குரிய ரிசோர்ஸஸ் இல்லை, அதுக்குரிய சப்போர்ட் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதனால் காலேஜிலேருந்து நான் ட்ராப் அவுட்டுங்க, நான் சரியாக படிக்கலைங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அப்படி சொல்லுகிறது கிடையாது. ஏன்னா இல்லை இல்லை இல்லைன்னு பேசுகிறது அது கிறிஸ்தவர்களுடைய பாருங்கள் பாஷையே கிடையாது. பாருங்கள், என்னைக்கு இயேசு உள்ள வந்துட்டாரோ அன்னைக்கு எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஒருவேளை படிப்பு கொடுக்குற ஒரு அறிவு இல்லாமல் இருக்கலாம், அதை பார்க்கலும் பாருங்கள் மேலான அறிவை கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எல்லா ஞானமும் அறிவும் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்குது, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நீரோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறாரு. அதாவது தேவனை பற்றிய அறிவு, அவர் கொடுக்குற அறிவு, ஞானம், தெளிவு எல்லாமே இருக்குது. காலேஜுக்கு போகலை, பெரிய டிகிரியெல்லாம் வாங்கலை, ஆனால் நிறைய டிகிரி வாங்கின ஆட்களை காட்டிலும் அதிக ஞானம் அறிவு எங்களுக்கு இருக்குது. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அருமையானவர்கள் ஸ்லாக்கியம். ஆகவே அருமையானவர்களே, எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியே சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஓடியே போயிடும். ஏன்னா நீங்கள் சொல்ல 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 ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறீர்கள். இது சாதாரண வார்த்தை கிடையாது. அருமையானவர்களே, நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவ வசனத்தையும் அதன் வல்லமையையும் அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாருங்க, தேவ வசனத்துக்குள்ள வல்லமை இருக்குது, அபாரமான வல்லமை இருக்குது. நம்முடைய மனதை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய கையின் பிரயாசங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்க, மனசில் வச்சு அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வாழ்க்கை அற்புதமாக மாறுகிறது. பாருங்க, அதை அனுபவ ரீதியாக நான் பார்த்து கொண்டே வருகிறேன். நாட்கள் செல்ல செல்ல பாருங்கள், கூட கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டே வரேன், நான் கூட கொஞ்சம் கூர்மையாகி கொண்டே வருகிறேன். வார்த்தையில் பேசும்போது பாருங்கள் வல்லமை வெளிப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் தேவனை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிற வசனங்களை விடக்கூடாது, டெய்லி சொல்லணும். காலையில் எந்திரிச்சு கிறிஸ்துவுக்குள் தேவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏன்னா பாருங்க, பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் தங்களுடைய குறைவுகளை பற்றியே பேசுகிற ஆட்களாக இருக்கிறாங்க. எலெக்ஷனில் தோற்று போயிட்டா அது அப்படி ஆயிடுச்சுங்க, இது எப்படி ஆயிடுச்சுங்கன்னு பாவம் புலம்புறாங்க. அது இல்லாமல் போச்சு, இது இல்லாமல் போச்சு, அந்த வசதி இல்லாமல் போச்சு, இந்த வசதி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பாருங்கள் புலம்பி தவிக்கிறாங்க. அது உலகம் பாருங்க. ஆனால் நாம் ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாம், இன்னைக்கு இல்லாமைகள் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது, சத்தியத்தை பேசணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? சத்தியத்தை பேசணும். சத்தியத்தை பேச பேச அருமையானவர்களே, குறைவுகள் மறையும், நிறைவு உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள ஏராளம் நன்மைகளை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். சுகம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா தேவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஞானம் அறிவு நமக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு சுகத்தை தார ஆண்டவரே. இப்படி தான் இன்றைக்கி பரவலாக பாருங்கள் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க.
ஆனால் கர்த்தாவே நீரே எனக்குள்ளே வந்துட்டீரே, ஞானத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு பாருங்க. இது சத்தியத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம். சின்ன ஜெபந்தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இருக்கிறீங்களா பாருங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் எல்லா நன்மைகளையும் நாம் இன்னைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்லாக்கியம். பாருங்க, ஒருத்தர் சொன்னார், நான் யாக்கோபு மாதிரி பிரதர் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன். யாக்கோபு ஜெபம் பண்ணான் இல்லையா, நானும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பாருங்க, இவரை பொறுத்தளவில் என்னென்னா, இது வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை, இனிமேல் தான் ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போ அந்த ஆசீர்வதிக்கும்படி காத்து கொண்டிருக்கிற அந்த தேவன்கிட்ட அவரை விடாமல் சீக்கிரமாக ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட என்ன செய்யணும், வாங்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறேன் அப்படிங்க என்பது அவருடைய மனநிலை. பாவம். கவனிங்க, போராடி மன்றாடி கெஞ்சி கேட்டாதான் தருவார்ன்றது இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. என்ன ஒரு சத்தியத்துக்கு புறம்பான ஒரு எண்ணம் பாருங்க. யாக்கோபு போராடினா, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் யாக்கோபு கூட ஒரு அறியாமையில் தான் அவன் வந்து ஜெபம் பண்ணான். அப்படி உங்களுக்கு தெரியுமா? he was praying out of his ignorance. அவனுக்கு ஒரு தெளிவு இல்லை அந்த நேரத்தில். ஏன்னா அவன் கர்த்தரை சந்திக்கலை, அவன் வந்து இப்போ தான் கர்த்தரோட அவனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது, ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே அவங்க தாத்தாட்டையே சொல்லிட்டாரு தேவன். என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு கூப்பிடும்போது. அதாவது பெரிய ஜாதியாக்குறது மட்டும் இல்லை, அந்த ஜாதியை ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்புறம் யாக்கோபுடைய அம்மா ரெபேக்கா, அவள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அவள் கற்பம் தரித்தாள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், கற்பத்தில் 2 குழந்தைங்க, 2 பிள்ளைகள், ஒருத்தர் அங்கே உள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் மோதிக்கிட்டு இருந்தாங்கன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இப்படி உள்ள ஒரே ஃபைட்டாக இருக்குன்றதை உணர்ந்த அவங்க அம்மா, இப்படி 2 குழந்தைகள் இருந்தால் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லி அவள் அங்கலாய்க்கிறா. தேவன் அவரிடத்துல வந்து அவகிட்ட வந்து சொல்கிறாரு, வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25, 22 பாருங்க. அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 23ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பலத்திருப்பார்கள். அடுத்து, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அங்கேயே சொல்லிட்டாரு, அவங்க அம்மாட்டையே சொல்லிட்டாரு, இந்த 2வது பையன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், இந்த பின்னால் பிறக்க போகிறானே இவன் தான் பலத்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார். பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது இல்லையா? கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா எந்த சைத்தானும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே கர்த்தர் இந்த யாக்கோபு பயலை ஆசீர்வதிக்கணும்னு என்ன செஞ்சிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தில் அவர் சாவரின், அவரை யாரும் என்னென்னு கேட்க முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய தேவன் அவர், சாதாரண ஆள் கிடையாது. ஆகவே அவர் முடிவு பண்ணிட்டார், உங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டாரு. நான் நினைக்கிறேன் உங்கள் அம்மாவும் இவங்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அப்பா கர்த்தருடைய அதனால தான் அவங்க அம்மா பாருங்கள், இவங்களுடைய தான் அவளுக்கு அசோசியேஷன், மூத்த பையனை விட்டாவா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல ஏற்கனவே, இவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன், இவன் தான் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாள். அதனால் இவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட் அவளுக்கு. கவனிங்க,
ஆகவே ஏற்கனவே தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டம் பண்ணிட்டாரு. அது விளங்காததுனால தான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன்றான். நல்லா கவனிங்க, விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. இது வேற லெவல் பாருங்க. இது வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு அதன்படி ஜெபிக்கிறது. இதுக்கு பெரிய போராட்டம் வேண்டியதில்லை, பெரிய கண்ணீரெல்லாம் தேவையில்லை. இதுக்கு பாருங்க, மலையை புரட்டி கடலில் தள்ள வேண்டிய அவசியங்கள், பெரிய பிரயாசங்கள்லாம் தேவையில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டா அது வல்லமையான ஜெபம் பாருங்க. அப்படி ஜெபிக்கிறதுக்கு பதிலாக போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி மன்றாடுகிறேன் கெஞ்சுகிறேன்னு சொல்லி கர்த்தரை போட்டு கெஞ்சிட்டு கிடக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. யாக்கோபு மாதிரியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற அநேகர் கர்த்தாவே என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூத்து என்னன்னா, கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது விளங்கிடுச்சுன்னா பாருங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்ற ஜெபத்தை நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. ஜீவவார்த்தை ஜனங்கள்லாம் இப்படி ஜெபம்னு நான் விரும்புகிறேன். கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தபடியால் நன்றி, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. ஆசீர்வாத திட்டத்தை இன்னைக்கு நீர் போடலை, ஆசீர்வாத திட்டத்தை என்னைக்கோ போட்டுரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை ஆசீர்வதிக்கும்படி திட்டம் போட்டு இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி அவரை பாடுபட செய்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவரை மரிக்க செய்து அவரை மரித்தோர்ந்து உயிர்ப்பித்து அவருக்குள்ளே என்னை கொண்டு வந்து சகல ஆசீர்வாதத்தினால் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறீர். தேவனே ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நான் உமக்கு என்ன பிரதியுத்தரம் கொடுக்க முடியும்? உடைய இரக்கத்துக்காக நன்றி. அருமையானவர்களே, ஜெபம் முழுவதும் பாருங்க நன்றியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பி விடுகிறது. பாருங்க, பாரங்கள் கவலைகள் பயங்கள்லாம் மனதை விட்டு என்ன செய்கிறது? ஓடி விடுகிறது. இதுதான் பாருங்க விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ தாருன்னு சொல்லி ஜெபம் வரவே வராது. பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நோட்ஸ் எழுதுவேன். எங்கேயாவது ஊர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனோன்னா ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணோம். ஒரு மூணு பிரசங்கம் பண்ணோம். ஒரு 7-8 பக்கம் பாருங்கள் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். எழுதினா ஒரு 9 பேப்பர் ஆயிரும் பாருங்கள். ஒரு 7-8 பேப்பர் ஆயிடுச்சுன்னா அதை மூலையில் ஒரு ஓட்டையை போட்டு நூல் போட்டு கோர்க்கணும். இப்போ ஒரு பஞ்சிங் மெஷின் பாருங்கள், ஓட்ட போடுற ஒரு மெஷின் பாருங்கள். அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக. அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்குறேன், காணும், கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் விளக்கு மாற்று குச்சியை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் பேப்பரை குத்துன்னு குத்தி ஓட்டையை போட்டு பாருங்கள் அதில் நூலை போட்டு கோர்த்தேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இந்த ஒரு ட்ராயரை க்ளீன் பண்ணணுன்னு சொல்லி பாருங்கள் அந்த ட்ராயரை க்ளீன் பண்ணால் அங்கே இருக்குது அந்த பஞ்சிங் மிஷின், இந்த ஓட்டை போடுற மிஷின். சும்மா அதை எடுத்து லேசாக அமுக்குனா ஒரு அருமையாக ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன ஓட்டையை போட்டு கொடுக்கும். அதுக்குள்ளே நூலை போட்டு நல்லா கட்டிக்கலாம். பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது ஏற்கனவே இருக்குதாங்க, இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அதனால் விளக்கு மாற்ற குச்சியை தேட வேண்டியதாகி போச்சு. இருந்தும் அதனுடைய பயனை நான் அனுபவிக்க முடியல. ஏன்னா இருக்குதுன்னு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அதனுடைய பயனை நான் நினைச்சிருப்பேன், அனுபவிச்சிருப்பேன். இது சின்ன உதாரணம் பாருங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும். பாருங்க, சுகம் ஏற்கனவே இருக்குது. சிலருக்கு சுகத்து மேலே நம்பிக்கையே கிடையாது. சுகமெல்லாம் இன்னைக்கு இல்லை, ஹீலிங்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா அப்புறம் கர்த்தர் இருக்கிறார்ல. கர்த்தர் இருந்தாருன்னா அப்புறம் அவர் சுகமாக்க மாட்டாரா? அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷத்துக்கு முன்னால் சுகமாக்கின இயேசு இன்னைக்கு மாறிட்டாரா? இன்னைக்கும் மாறாதவர்னா தான் இருக்கிறாரு. அப்புறம் சுகம் கொடுக்காம என்ன செய்ய போறாரு அவரு? அதை தவிர அவருக்கு பெரிய வேலை எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணாரு, பாருங்க பிசாசுகளை துரத்தினாரு, வியாதிகளை சுத்தமாக்குனாருன்னு நம்ம வேதத்தில் இந்த 3 முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டே இருந்தார். இன்னைக்கும் அவர் அப்படிதான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கும்
கர்த்தர் பிசாசுகளை விரட்டுறாரு, இன்னைக்கும் சுகத்தை நமக்கு கொடுக்குறாரு. விடுதலையும் ஆசீர்வாதங்கள் இந்த பிஸ்னஸ்ல தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் நிறைய ஆட்கள் பாருங்க சுகம்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ஐ பிட்டி ஃபார் தெம், அவங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா கெஞ்சி மன்றாடி போராடி கண்ணீர் விட்டாதான் கர்த்தர் வந்து சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. தேவையே கிடையாது. சுகத்தை ஏற்கனவே தந்திருக்கிறான்னு விசுவாசிச்சா போதும். பாருங்க, ஒருவேளை சரீரத்தில் சில அறிகுறிகள் இருக்கலாம், வியாதியின் அறிகுறிகள் சில நேரங்களில் இருக்கலாம். வியாதிகளின் அறிகுறிகள் இருக்கிறதுனால கர்த்தர் சுகமாக்க மாட்டாரு, சுகம் கிடைக்காது, அப்படியே அர்த்தமே கிடையாது. அதான் ஆவியில் ஏற்கனவே சுகம் நமக்கு இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிற சுகத்தை வெளியே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போகிறீங்க? விசுவாசத்தில் அறிக்கையின் மூலமாக பாருங்க, நீங்கள் அதை வெளியே கொண்டு வர போகிறீங்க. ட்ராயிங் இட் அவுட். பாருங்க, கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, வெளியே தேவைகள் இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, வாளியை விட்டு மொண்டு எடுத்து யூஸ் பண்ணு. தண்ணி இருக்குது, உள்ளே இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும், ட்ரா பண்ணணும் இல்லையா? அதே போல தான் பாருங்க, கர்த்தருடைய சுகம் நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்குது. அந்த சுகம் நம்முடைய வாழ்க்கையில் மலரணும்னா சிம்பிளாக இயேசுவே என்னை குணமாக்குற வைத்தியராக இருக்கிறார். பாருங்க, எல்லாமே ரொம்ப சிம்பிள். கஷ்டமான பகுதியை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் பாடுபட்டார். பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு வாதிக்கப்பட்டு வேதனையின் உச்சத்தை அடைந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு இன்னைக்கு சுகத்தையும் பலனையும் கிருபையாய் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இப்போ சிம்பிளாக, ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியா நமக்கு நன்றி, நீரே என்னை குணமாக்குற வைத்தியர். பாருங்க, இப்படியே சொல்ல சொல்ல பாருங்க, நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த வாய்ஸை கேட்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாக்கில் பேசுகிற அந்த வார்த்தைகள் அது நம்முடைய சரீரத்தை அஃபெக்ட் பண்ணுகிறது. பலவீனத்தை பற்றியே பேசுங்க, ஆர்கன்ஸ் எல்லாம் அதையும் கேட்குது. அப்புறம் அது ஆக்சுவலாக அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு அதன்படியே அது வந்து பலவீனப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய நாவை குறித்த சத்தியம் இல்லையா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதுங்க? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பாருங்க, யாக்கோபு இப்படி விதமாக சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 3 அதிகாரத்துக்கு போங்க. யாக்கோபு 3:3 வசனம் பாருங்க, 2:3 வாசிக்கலாம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவானத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கவனிச்சிங்களா? அதாவது சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் சரீரம் முழுவதையும், எல்லாரும் சொல்லுவாங்க சரீரம் முழுவதையும். அப்ப பேசுகிற வார்த்தைகள் சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக எழுதுகிறாரு. அப்ப ஜீவனை பேச 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 பாருங்க, வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் சரீரத்தை விட்டு என்ன செய்கிறது? மறைகிறது, நல்ல சுகம் உண்டாகிறது. இருக்கிற வியாதியின் அறிகுறியெல்லாம் ஓடுது பாருங்க. நரம்புகளை பார்த்து பேசியிருக்கிறீங்களா? சிலர் வந்து நரம்பு இழுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நரம்புகளை பார்த்து பேசணும். பி ஃப்ளெக்சிபிள், நல்லா இரு இயேசுவின் நாமத்தினால. எலும்புகளே நல்லா இருங்க, பலனோட இருங்க, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜாயின்ட்ஸு பாருங்க, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். டிஷ்யூஸு, பிளட் ஃப்ளோ எல்லாத்தையும் பாருங்க பார்த்து ஆசீர்வதிக்கணும். கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தில். பாருங்க, அப்படி பேச பேச எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளின் மூலமாக முழு சரீரத்தையும் அடக்கிக் கொள்ளுகிறோம். நல்ல ஃபங்க்ஷன் பண்ணும்படி நம்ம விதமாக பேசுகிறோம். அப்போ பாருங்க, சுகம் இருக்குது, அதான் அங்கீகரிச்சு பாருங்க, சுகத்துக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லணுமே ஒழிய, என்னம்மா பிரதர் எனக்கு என்னமோ வியாதி சுகமே ஆக மாட்டேங்குது, டாக்டர் வேறு சொல்லிட்டாரு, ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குதுன்ட்டாரு,
நான் வந்து கஷ்டப்படுறேன், இந்த வியாதி போகாது போலன்னு நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பயத்தையும் தங்களுடைய அவிசுவாசத்தையும் தங்களுடைய சந்தேகத்தையும் தான் மக்கள் பேசுகிறாங்களே ஒழிய வசனத்தை பேசுகிற ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்கள் இப்படி பேசி பாருங்கள், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. இருக்கிறீங்களா? உங்கள் கைகளின் பிரயாசம் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாமே ஆரோக்கியம் அடையும். சுகத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றேன், சுகம் ஏற்கனவே இருக்குது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு அணிஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை. ஆசீர்வாதம் இருந்தும் அது இருக்குதுன்னு தெரியலன்னா அதை எடுத்து அனுபவிக்க முடியாது இல்லையா? பிலமோன் புஸ்தகத்துக்கு போங்க, ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க. பிலமோனின் புஸ்தகம், அதாவது எபிரேயருக்கு முன்னால் உள்ள ஒரு சின்ன புஸ்தகம், ஒரே ஒரு அதிகாரம் தான். 6வது வசனம் பாருங்க. உங்களில் உள்ள, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ரொம்ப கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது பாருங்க. இங்கிலீஷில் வாசிக்கிறேன், அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். Full recognition and appreciation and understanding and precise knowledge of every good thing that is ours in Jesus Christ. பாருங்க, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நன்மையையும் முழுமையாய் அங்கீகரித்து உரிமை பாராட்டி புரிந்து கொண்டு அதை குறித்து துல்லியமான அறிவை உடையவர்களாக இருக்கும்போது இயேசுவுக்கு நாம் வலிமையான சாட்சிகளாக இருப்போம். பாருங்க, நமக்கு உள்ளே இருக்கிற நன்மைகள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே பாருங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டார் ஆண்டவர். உங்களுக்குள்ள இருக்கிற சகல நன்மைகளும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, சகல நன்மைகளும். அதனால தான் அங்கே எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ என்ன வேணும்? எல்லாமே ஏற்கனவே இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து ஏழைகள் அல்ல, நம்ம வந்து ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். இல்லை பாஸ்டர், பேங்க் அக்கௌண்ட்லாம் எம்டியாக இருக்குது, பாஸ்புக்கிலலாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி நான் பேசலை. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மணி இஸ் நத்திங். பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, மணி இஸ் நத்திங் ஃபார் காட். பாருங்க, தேவனுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது வந்துருச்சுன்னா நான் ஆவியில் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். தேவன் எனக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி, கல்வாரிக்காக உமக்கு நன்றி, சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு நன்றி. எனக்காக பாடுபட்டு எனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர், என்னுடைய ராஜாவாக இருக்கிறீர், என்னுடைய மீட்பராக இருக்கிறீர், எனக்குள்ளே நீர் ஆண்டவராக வந்திருக்கிறீர், என்னை ரட்சித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க, அப்புறம் பணமெல்லாம் வரேன்ட்டு ஓடியாரும். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. உலகத்தானுடைய பிரச்சனை என்னன்னா, இவன் பணத்தை விரட்டிட்டு போகிறான், பணத்தையே தேடுறான். ஆனால் நாம் பணத்தை தேடி ஓடுகிற ஆட்கள் கிடையாது, நம்ம இயேசுவை தேடி ஓடுகிறோம். பணம் நம்மை தேடி வருகிறது. இருக்கிறீங்களா? ஏராளம் பணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர முடியும். சாட்சியாக சொல்கிறேன். நான் அந்த மதுரைக்கு படிக்க வரும்போது எங்கள் குடும்பம் பெரிய கடனுக்குள்ளே இருந்துச்சு பாருங்கள். அப்போ தான் எனக்கு விவரம் புரிஞ்சிருக்குது. கொஞ்சம் வாழ்க்கைன்னா என்னென்னு லேசாக விளங்குது. எங்கள் அப்பா ஏகப்பட்ட கடனுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ எனக்குள்ள ஒரு பாரம், இவ்வளோ கடனுக்குள்ளே இருக்கிறமே, நம்ம எங்கே மீடார போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் யோசிப்பேன். நல்ல வேலை பாருங்கள், கர்த்தர் ரட்சித்து இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். சத்தியத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்துட்டாரு, தீர்த்து கட்டிட்டாரு, தரித்திரத்துக்கு முடிவு கட்டிட்டாரு. அவருடைய ஐஸ்வர்யத்தை பண்டமாற்று செஞ்சிட்டாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம் இன்னைக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த வாலிப வயசுலேயே பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால விசுவாசிக்க ஆரம்பித்தேன்.
கொஞ்சம் மாதங்கள், 1-2 வருஷங்கள் தான். பாருங்கள், மைனஸில் போயிட்டு இருந்த வாழ்க்கை ப்ளஸுக்கு வந்துருச்சு பாருங்கள். கடனெல்லாம் அடைஞ்சு பாருங்கள், அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு எல்லாம் பாருங்கள், தொய்வெல்லாம் மாறி ப்ளஸுக்கு வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு 7.5 ஆண்டுகளுக்குள்ளாக பாருங்கள் ஏராள பெருக்கத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். கவனிங்க, எதனால் வந்துச்சு தெரியுமா? இந்த சத்தியத்தை ரெகக்னைஸ் பண்ணதுனால. ஐஸ்வர்யத்தை தந்துட்டார் தேவன். ஆண்டவரே நீ ஐஸ்வர்யவானாக்கும், என்னை ஐஸ்வர்யவானாக்கும். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு அலையிலே சொல்லுவோம். விளங்கிடுச்சுன்னா வேற ஆள் ஆயிடுவீங்க. பாருங்கள், பணங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஆகவே நமக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்குது. அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, கர்த்தாவே இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு தந்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது பாருங்க, இயேசுவுக்கு சாட்சிகளாக, நல்ல சாட்சிகளாக நாம் மாறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. எத்தனை நன்மைகள் இருக்குது, நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. லூக்கா 10:19 பாருங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரம் இருக்குதான் நமக்கு. அதிகாரமே இல்லாத ஆட்களை போல பேசுகிற எத்தனை பேரை பார்த்துருக்கிறீங்க நீங்கள்? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இவங்க. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இந்த நாமத்துக்கு முன்பாக முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமையான நாமத்தை பாருங்க, நாம பயன்படுத்தும்படி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் தந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், நம்மை போல அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்மை போல அதிகாரம் நிறைந்த ஆட்கள் யாருமே கிடையாது. நம்ம பிசாசை பார்த்து பேசினா பிசாசு ஓடுவான். நம்ம வியாதியை பார்த்து பேசினா வியாதி ஓடும். இயேசுவின் நாமத்தில் பாருங்க, நமக்கு விரோதமாய் வருகிற அந்த தீமைகளை பார்த்து நம்ம பேசணும்னா, அதை கான்ஃபரண்ட் பண்ணோம்னா, அதுக்கு ஏற்று நின்னோம்னா அது மறைந்து போகும். ஏன்னா அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயே ஆகணும். நான் தோக்க போகிறதில்ல, அதுதான் என்னை ஏற்று வருகிற சக்தி தான் தோற்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்விதமாக அருமையான அதிகாரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இது இருக்குதுன்னு தெரியுமா? அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுறீங்களா? யோசித்து பாருங்க. கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்குதுன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோ கண்ணு தெரியாமல் போயிருமோ அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லையா? அவிசுவாசம் அப்படியே நம்மளை ஆட்கொள்ள பிரயாசப்படுது. சிலர் பாருங்க, அதுக்கு ஒத்து ஊதுறாங்க. ஆமாங்க, இந்த அவருக்கு அப்படி ஆயிடுச்சுங்க, கண்ணு தெரியாமல் போயிடுச்சுங்க, இந்த சிம்டம் தான், இந்த அறிகுறி தான் அவருக்கு இருந்துச்சு. இப்படியே பாருங்க ஒதுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுங்க. சரீரத்தை லேசாக டச் பண்ணுறதுக்கு பிசாசு என்ன செய்கிறான்? பிரயாசப்படுறான். நீங்கள் என்ன சொல்லணும்? என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. ஆமேன். எல்லாமே அப்படிதான் பாருங்க. அப்படிதான் ஜெயிக்கிறோம். விசுவாசத்தினால தான் உலகத்தை ஜெயிக்கிறோம். விசுவாசத்தினால தான் வியாதியை ஜெயிக்கிறோம். விசுவாசத்தினால தான் பிசாசை ஜெயிக்கிறோம். அப்போ வசனத்தை பற்றுகிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். டாக்டர் சொல்லிட்டாருன்றதுனால அவர் சொன்னது ஃபைனல் கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. பாருங்க, கர்த்தர் சொன்னது தான் ஃபைனல். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் சொல்லணும், என் கண் இருள் அடையாது, என் பலன் குன்றாது, நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பேன், நான் வாழ்ந்து சுகமாக இருப்பேன், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். இருக்கிறீங்களா? வாயில் இது பாருங்க, பழக்கத்துக்கு வந்துடணும். இதை நிறைய கல்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இப்படி விசுவாசத்துக்கு நம்மை பயிற்சிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா விசுவாசத்தில் பெருகும்போது அப்புறம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சிம்டம்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிற சக்திகள்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா விசுவாசம் மேன்மையானது. விசுவாசத்துக்கு பாருங்க, கர்த்தர் மிகுந்த மரியாதை கொடுக்கிறார். விசுவாசத்தை கனம் பண்ணும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக என்ன செய்கிறார்? வேலை செய்கிறார். அதிகாரத்தை நம் உடையவர்களாக இருக்கிறோம். பாருங்க,
சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதிகாரமும் வல்லமையும் பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் தருவார் பிரதர், பரலோகத்துக்கு போன பிறகு இயேசுவோட ஆளுகை செய்வோம் பிரதர் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஆளுகையும் அதிகாரமும் இன்னைக்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் சத்தியவேதம் போதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது இல்லையா? வாசிங்க ரோமர் 5:17. ரோமர் 5:17. என்ன அருமையான வசனம் பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அது நிச்சயமாமே. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து இந்த ஜீவனிலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜீவனிலே. பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை. எல்லாம் சாத்தான் பாருங்க ஒத்தி வச்சிருவான், எல்லாம் நீ பரலோகத்தில் போய் அனுபவிக்கலாம். அப்புறம் இங்கே நம்மளை ஓட்டாண்டிகளாகவே வச்சிருக்கிறது தான் அவனுடைய சித்தம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதிகாரத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், ஆளுகையை உன் கையில் கொடுத்துட்டேன், மகிமையை உன் கையில் கொடுத்துட்டேன், இப்போ அதிகாரம் நிறைந்தவனாக ஆளுகை செய்ய பழகு. வியாதியை காலு கீழே கொண்டு வா இயேசுவின் நாமத்தில். பாவ சோதனைகளை போட்டு மிதி, மேற்கொள்ளு. தரித்திரத்தை மேற்கொள்ளு. சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன செய்வீர்கள்? மிதிப்பீர்கள். எல்லாம் சொல்லுவோம், மிதிப்பேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதி அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன இருக்குன்றத பாருங்க, ரெகக்னைஸ் பண்ணணும். அது மட்டுமல்ல, சமாதானம் இன்னைக்கு இருக்குது, எல்லா நன்மைகளும் இருக்குது. அதில் ஒரு சில நன்மைகளை மட்டும் சொல்கிறேன். சமாதானம் இன்னைக்கு இருக்குது பாருங்க. ரோமர் 5:1. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது எப்படி இருக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு சமாதானம் இருக்குது, தேவ சமாதானம் இன்னைக்கு இருக்குது எனக்கு. நான் சமாதானம் இல்லாத ஆட்களை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் அங்கலாய்ப்பில் வாழ்கிறாங்க பாவம். உலகத்துக்கு பாருங்க, நாம தான் நற்செய்தியை கொண்டு போகிற ஆட்கள். பைபிளில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அவங்க உப்பு. பாருங்கள், அது அண்டா சாம்பாருக்குள்ளே கொஞ்சம் உப்பை போட்டுட்டா பாருங்கள், அண்டா சாம்பாரும் ருசியுள்ள சாம்பாராக மாறிடுது இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகணும். நம்ம அவங்ககிட்ட இல்லாதது நம்மகிட்ட இருக்குது, இதை அவங்களுக்கு நம் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சமாதானம் இல்லாத உலகத்தில் பாருங்க, நமக்கு தேவன் சமாதானத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெறப்போகிறோம். அப்படியே போட்டிருக்குது, நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு சமாதானம் நம்முடையதாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். என்ன பாக்கியம் யோசித்து பாருங்க. இந்த சமாதானம் எதுவும் வாங்கிட்டு வந்துட முடியுமா? அரிசி பருப்பை வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துட முடியுமா? அல்லது டிவி ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வர்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட முடியுமா? இது எல்லாவற்றை பார்க்கலும் விலையேறப்பட்டது. கர்த்தர் நம்ம நேசித்தபடினால நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. ரிசீவ் இட், கீப் இட் அண்ட் என்ஜாய் இட். வாங்கிக்கோ, அதை பாதுகாத்துக்கோ, அதை அனுபவி. தேவ சமாதானத்தை நம்ம இன்னைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். என்ன நன்மை தான் இல்லை யோசித்து பாருங்க. கர்த்தாவே என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றினபடி ஆளுமுக்கு நன்றி என்று ஜெபமே பாருங்க, ஒரு துதியும் ஸ்தோத்திரமும் பாருங்க உடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யோவான் 16வது அதிகாரம், யோவான் 16:33 பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்றாரு? திடன் உங்களுக்கு இருக்குது, ஜெயம் உங்களுக்கு இருக்குது, சமாதானம் உங்களுக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருக்கு சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பாருங்க என்ன அருமையா சொல்றாரு இயேசு. திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நல்ல திடனாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை உங்களுக்கு தர்றேன். என்னுடைய ஜெயத்தை உங்களுக்கு நான் தர்றேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசும்போது என்ன சொல்லலாம்? எங்கள் குடும்பம் சமாதான குடும்பம், எங்கள் வீடு சமாதானத்தின் வீடு. இருக்கிறீங்களா? இப்படியே சொல்லணும். எங்கள் பிள்ளைகள் சமாதானத்தின் பிள்ளைகள். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். வசனம் வசனம். அருமையானவர்களே, பாருங்க, வசனத்தின் மூலமாக எல்லாத்தையும் நம்முடையதாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். எல்லாத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பாருங்க எடுத்து அனுபவிக்கிறோம். என்ன கிருபை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்திலே உபத்திரம் இருக்குது, பிரச்சனைகள்லாம் போராட்டங்கள்லாம் உலகத்தில் இருக்க தான் செய்யுது இல்லையா? சீசர்களும் இயேசுவும் போகிறாங்க, படகுல போகிறாங்க. பாருங்க, பலத்த சுழல் காற்று எழும்பிட்டு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சீசர்லாம் அங்கலாய்க்கிறாங்க. ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? பயங்கர காற்றுல சிக்கிட்டோம், சாக போகிறோம்னு சொல்லி பயப்படுறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. ஆனால் இயேசு பாருங்க, அவர் பாட்டில் தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு நல்லா. அவர் இந்த காற்றை பற்றியும் பயப்படலை, கடலை பற்றியும் பயப்படலை, அலையை பற்றியும் பயப்படலை. அவர் பாட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் எழும்பின மாத்திரத்தில் காற்றை அதட்டினாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, மிகுந்த அமைதல் அங்கே வந்து விட்டது. ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் இயேசுவை போல இருக்கிறோமா அல்லது சீஷர்களை போல இருக்கிறோமா? நிறைய பேர் சீஷர்களை போல இருக்கிறாங்க. நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்கள், ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்குதா, நான் இந்த கஷ்டப்படுறேனே, பாடாப்படுறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க? சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? எழும்பி அதட்ட வேண்டாமா அந்த வியாதியை, அந்த பொல்லாத சூழ்நிலையை? அதை கடிந்து கொள்ள வேண்டாமா? வார்த்தைகளை சொல்லி அதை விரட்ட வேண்டாமா? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, அதை விரட்டி அடிக்கணுமே ஒழிய அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்றாரு, நீங்களும் என்னை மாதிரியே செயல்பட்டிருக்கலாமே, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. என்னை எதுக்கு இந்த மாதிரி எழுப்பி என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவர். கவனிங்க, அப்போ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இயேசுவை போல இருக்கும்படி அதிகாரமுடையவர்களாக பாருங்க, கர்த்தர் மேலே பிதாவாகிய தேவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு, விசுவாசம், ஃபுல்லி பெர்சுவேடட்னு சொல்லுவாங்க. முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மேலே. ஒரு நாளும் ஒரு போதும் என்னை கைவிட மாட்டாரு, எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாது என்பது அவருடைய விசுவாசம். பாருங்க, நாமும் அவரை மாதிரியே இருக்கணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். தேவன் தேவனா இருக்கிறாரு, நாம எப்படி இருக்கிறோம்? தேவர்களா இருக்கிறோம்னு போட்டிருக்குது பைபிள்ல. என்ன அருமையான சத்தியம் பாருங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறான்னு போட்டிருக்கு. அந்த தேவர்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாராம். அவர் தேவாதி தேவன். நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறாராம்? தேவர்களாகவே ஆக்கியிருக்கிறாராம். அதனால் இயேசு சொல்கிறாரு, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படிங்கிறாரு. அப்போ தேவனை போலவே நாம் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம் என்பது தான் உண்மை. கவனிங்க, அப்போ வியாதிகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் பாருங்க, பொல்லாத மனிதர்கள்லாம் வரும்போது இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, எனக்கு விரோதமாக போராடுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி சுகமாயிரும். எத்தனையோ அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அதிகாரம் நமக்கு இருக்குது, இந்த தேவ சமாதானம் நமக்கு இருக்குது, இந்த நன்மைகள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியலன்னா நான் அப்படி பாருங்க ஏற்று நின்றுருக்கவே முடியாது, கெஞ்சிட்டு கிடக்க வேண்டியதான்.
நிறைய ஆவிக்குரியவங்க கெஞ்சிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் பாருங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர். எனக்கு மறக்கவே முடியாது. 18 வருஷமாக அவர் கூட ஒரே மட்டையடிப்பு எங்களுக்கு. அவர் பிரசங்கம் பண்ணுறது, அவர் பேசுறது, அவர் ஜெபம் பண்ணுறது எல்லாமே எங்களுக்காக தான். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா. அவர் அவர் வீட்டு பின்னால் ஒரு ஸ்பீக்கரை வச்சு எங்களுக்கு கேட்குற மாதிரி அவர் ஜெபம் பண்ணுவார் பாருங்க. கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, மன்றாடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, மணிக்கணக்கா இப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டு கெஞ்சுகிறேன் கெஞ்சுகிறேன் கெஞ்சுகிறேன். அடே அப்பா, கெஞ்சுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. நான் சொல்கிறேன், பிள்ளைகள் கெஞ்சவே மாட்டாங்க, பிச்சைக்காரங்க தான் கெஞ்சுவாங்க. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் கிடையாது, நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எந்த பிள்ளை அப்பாட்ட போய் கெஞ்சுகிறேன் 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 கெஞ்சுகிறேன்னு கேட்டுச்சுன்னா அப்பாவே ஒரு மாதிரி ஆயிடுவார். ஐயோ என் பிள்ளை நல்லா தானே இருந்தான், இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறானே, கெஞ்சுகிறேன் கெஞ்சுகிறேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுருவார் இல்லையா. தனக்கு தேவையானதா அப்பாட்ட போய் உரிமையாக கேட்கறது தான் பிள்ளை. பிள்ளை பையன் வர்றான், டைனிங் டேபிளில் உட்காடுறான், அம்மாட்ட கேட்குறான், அம்மா ஒரு 2 இட்லி கொடுமா கெஞ்சுகிறேன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பிள்ளைகளை விட உங்களுக்கு தான் அது தெரியும். அப்படி கேட்க கூடவே கூடாது. அம்மாட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பேசாமல் டைனிங்க்கு தட்டை எடுத்து வச்சு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ தான் அம்மா சந்தோஷப்படுவான். என் பிள்ளைக்கு பசிக்குது போல், நல்ல வேலை ஏற்கனவே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான், அவன் பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு பால் வார்த்தை மாதிரி இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளை காட்டிலும் ரொம்ப அன்புள்ளவருங்க. அவற்றிலிருந்து தான் அந்த குடும்பம், அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் ஃபாதர்ஸ். அப்போ அருமையானவர்களே, அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு கிடந்தோம்னா அது சரியான அப்ரோச்சே கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களில் ஒன்று தான் ஜெபத்துக்கு பதில். ஜெபத்துக்கு பதிலையும் தந்துட்டார் ஏற்கனவே. வாசிங்க ஏசாயா 30:19. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டுராய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏன்னா அவர் உங்கள் அப்பா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். எந்த ஒரு உறவும், நல்லா கவனிங்க, எந்த ஒரு உறவும் உலகத்தில் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவோடு ஒப்பிடவே முடியாது. இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப யுனிக், ஒப்பற்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற உறவு. கணவன் மனைவி உறவு இதுக்கு ஈடாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு நிழலாட்டமாக இருக்குது. அப்பா பிள்ளைன்ற உறவும் ஒரு நிழலாட்டமாக இருக்குது. ஆனால் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கு அது ஈடாகாது. பாருங்க, விசேஷ ஒரு உறவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். கவனிங்க, அப்படி உறவுக்குள்ள வந்ததுனால, ஒரு உடன்படிக்கை நமக்கு இருக்கிறதுனால, அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக பெற்றெடுத்ததுனால, அவர் நம்மை பராமரிப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் பாருங்க கடனாளியாக இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட முடியாது. அவருக்கு நம்மளை கைவிட்டுட்டா அது அவருடைய நாமத்துக்கு இழுக்கு. அதனால தான் சொல்றாரு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே பதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் விவரமாக ஜெபம் பண்ண போகிறேன், கருத்தாக ஜெபம் பண்ண போகிறேன், வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பாருங்கள், ஜெபத்தை ஒரு ஷார்ப்பாக பயன்படுத்தாத ஆட்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்க. வசனங்களை சொல்லுங்கள் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இதன்படி செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சில நேரங்களில் பாருங்கள் பதில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படி லேட் ஆகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. அது வருகிறது என்கிறதுல உறுதியாய் பொறுமையாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக வந்துடும். அது அற்புதம் கண்டிப்பாக நடந்தே தீரும். யோசித்து பாருங்கள்,
கடந்த காலங்களில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒவ்வொரு முறையும் யோசித்து பார்க்குறேன், அடே அப்பா, எத்தனை ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஊழியம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குதுன்னா நான் சொல்லுறேன், நாங்கள் ஏறெடுத்த பாருங்க ஏராளமான ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு, பதில் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இவ்வளவு நல்லா இருக்குது. கவனிங்க. அப்போ இது வரைக்கும் பதில் கொடுத்த கர்த்தர் இனிமேலும் நிறைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறாரு. நான் கரெக்டாக ஜெபம் பண்ண போகிறேன். பாருங்கள், இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்கள், உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி, உங்களுடைய இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. அதை ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, தலைக்கு மேலே ரூஃப் இருக்குது ஆண்டவரே நன்றி. ஏன்னா ஒரு வீட்டில் நான் நினச்சிருக்கிறேன், குடியிருக்கிறேன். எழுந்த உடனே ஆஹா கர்த்தாவே ஸ்தோத்திரம், மூச்சு ஓடிட்டு தான் இருக்குது, ராத்திரியும் நிற்கலை, ஓடிட்டே தான் இருக்குது. ஓட விட்டுருக்கிறீரு, நன்றி ஆண்டவரே. போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குது, நன்றி ஆண்டவரே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, நன்றி ஆண்டவரே. செய்கிறதுக்கு வேலை இருக்குது, நன்றி ஆண்டவரே. நல்ல வருமானம் இருக்குது, நன்றி ஆண்டவரே. இருக்கிறீங்களா? இருந்தவராமின்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தருடைய அன்பை நினச்சி பார்த்து பாருங்கள், கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை அவருக்கு சொல்லும்போது பாருங்கள், நம்முடைய ஜெபத்துக்கு உருக்கமாக இறங்கி அவர் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உரிமையோடு கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து முடிச்சிடுவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை பாருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். இப்போ 10வது வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன அருமையான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான் பாருங்க. இவங்க அம்மா இவன் பெற்ற போது பாருங்க என்ன துக்கப்பட்டான்னு தெரியல, எந்த விதத்தில் துக்கத்தை அனுபவிச்சான்னு தெரியல. ஆனால் இவனுக்கு பேரை யாப்பேஸ்ன்னு வச்சுட்டா. யாப்பேஸ்னாலே துக்கம்னு அர்த்தம். கவனிங்க, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அம்மா என்னை எப்படி விட்டுட்டா, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அப்பா என்னை நெருக்கதியாக விட்டுட்டாரு, ஒன்றும் இல்லாமல் கொடுக்காம போயிட்டாரு, எல்லாரும் என்னை போட்டு நெருக்கிறாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1008 சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இவன் பார்த்தான், அவங்களையும் இவங்களையும் குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆகவே அவர் நம்மோட தொடர்பில் இருக்கிறதுனால நான் ஜெபிக்க போகிறேன், அவர்கிட்ட கேட்க வேண்டிய பிரகாரமாக கேட்க போகிறேன், என்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்க போகிறேன். துக்ககரமான நிலைமையை கனம் பெற்ற ஒரு நிலைமையாக நான் என்ன செய்ய போகிறேன், மாற்ற போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து விவரமாக ஜெபம் பண்ணுறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் உடைய கரம் என்னோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விவரமாக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டுட்டு கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். கவனிங்க, அவனை ஆசீர்வதித்தார், அவன் எல்லையை பெரிதாக்கினார், அவருடைய கரம் அவனோடு கூட இருந்தது, தீங்குக்கு விலக்கி காக்கப்பட்டான், தன் சகோதரர் மத்தியிலே கனம் பெற்றவனாய் மாறிவிட்டான். இருக்கிறீங்களா? நீங்களும் அப்படிதான். அவங்க செஞ்சதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன் பிரதர், அந்த ஆண்டி எனக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க பிரதர். அவங்க செஞ்ச வேணா கிடையாது. அவங்க உங்களுக்கு எந்த செய்வினையும் வச்சு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் சொல்கிறேன், யாரும் உங்களுக்கு செய்வினை வைக்க முடியாது, யாரும் உங்களை சபிக்க முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் அவங்களும் பாருங்கள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பாருங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு,
ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான். எனக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது, அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது, நான் ஜெபம் பண்ண அவர் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷனை கூட பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால நான் மாற்றப் போகிறேன். நான் கீழே இருக்கிற நிலைமையிலிருந்து ஏறி வரப்போகிறேன், கனம் பெற்றவனாய் மாறப்போகிறேன். கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரு. அற்புதங்கள் நடக்கும் பாருங்கள், திருப்பங்கள் உண்டாகும். கீழே கிடக்கிற வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும், கனம் பெற்ற வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி கல்வாரியிலே எங்களுக்காக அவரை மரிக்கை செய்து, ஆண்டவரே அவருடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்த விட்டு, கர்த்தாவே அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால எங்களை மீட்டு எடுத்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் கூப்பிடும்போது கர்த்தாவே நீர் உருக்கமாய் இறங்கி நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய பிதாவாக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உரிமையோடு கேட்கிற எங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. பதிலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவை ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தாவை வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டடைய எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. அது மாதிரி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.